என்னாச்சு மருமலை? போகும்போது நல்லா தானே போனீங்க ரெண்டு பேரும். இப்ப என்னடா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு வாரா? என்னாச்சு மருமலை? நான் போகும்போதே உங்கள்கிட்ட சொன்னேன், இவளை நான் கூட்டிட்டு போக மாட்டேன் நீங்க தான் இவ ஆசைப்படுகான்னு சொல்லி கட்டாயப்படுத்தி என்னை கூட்டிட்டு போக வச்சிய. இவளை என் ஃப்ரெண்டு வளகாப்புக்கு கூட்டிட்டு போனதுக்கு எனக்கு மான மரியாதை எல்லாம் போச்சு. என்னாச்சு மருமலை? என்ன ஏதுன்னு சொன்னாதானே எனக்கு புரியும். திடீர்னு நீ பாட்டுக்கு வந்து மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு தைய தக்கனி குளிச்சேன்னா எனக்கு என்ன தெரியும்? பேசாதுங்கத்தே, எனக்கு மட்டும் இப்படி ஒரு பொண்ணு இருந்திருக்கணும். என்னைக்கோ வீட்டை விட்டு அடிச்சு ஓட விரட்டி இருப்பேன். அதெல்லாம் இருக்கட்டும் மருமலை, என்ன நடந்துன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். லேட்டி மூளை, அண்ணி தான் வந்ததுலேருந்து தைய தக்கனி குச்சிட்டு கிடக்கா. நீ ஏன் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? என்ன பண்ணுனான்னு சொல்லு. நான் ஒண்ணுமே பண்ணலாமா? நீ ஒன்னும் பண்ணாம தான் இவ என்னையும் ஜாதி ஆசிரியர் கிடக்கலாகும். மருமலை, நீயாவது சொல்லு, என்ன பண்ணுனா இவா? எத்தே, என் ஃப்ரெண்டோட வளகாப்புக்கு இவளை கூட்டிட்டு போனேன்னா அங்க வளகாப்பு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருந்து இவா போய் என் ஃப்ரெண்டு கிட்ட உங்க வயிறு ஏன் பெருசா இருக்குன்னு கேட்டா. அதுக்கு என் ஃப்ரெண்டு, என் வயிற்றுக்குள்ள என் புள்ள இருக்கு, அதுதான் எனக்கு உசுறு அப்படின்னு சொன்னா. அதுக்கு இவா, உசுறுன்னு சொல்றிய, புறவு எதுக்கு உங்க பிள்ளைய நீங்களே முழுங்குனியன்னு கேக்கா. அட நாசமா போனவளே.